இங்க வந்து நபர் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டா ஒரு குழிக்குள்ள போய் வந்து விழுந்து மாட்டிக்கிறாரு. அப்படி அவர் விழுந்த அந்த ஒரு குழிக்குள்ள பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு ஸ்ட்ரேஞ்சா இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த குழிக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணியானது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வத்திக்கிட்டே போறதை வந்து கவனிக்கிறாரு. அப்படி இந்த தண்ணியானது கொஞ்சம் கொஞ்சமா கீழ் நோக்கி போகும்போது அங்க இருக்கக்கூடியது ஒரு டெட் பாடின்றது அவருக்கு தெரிய வருது. அந்த பாடிக்கு பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா அந்த பாடிக்கு மேல இருந்த ஒரு கல்ல ஒண்ணு எடுத்து பாக்குறாரு. பார்த்த அந்த பாடியோட லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய காலானது பாத்தீங்கன்னா மிஸ் ஆகி வந்து இருக்கு. பார்த்த உடனே கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவரோட பிரதரை பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு கிரியேச்சர் ஒண்ணு கடிச்சு வந்து இழுத்துட்டு போயிருக்கும். தன்னோட பிரதரை காப்பாத்துறதுக்காக தண்ணிக்குள்ள குதிச்சு தன்னோட பிரதரை காப்பாத்த வந்து ட்ரை பண்றாரு. பட் அவரோட பிரதர் பாத்தீங்கன்னா எங்க போனார்னு கடைசி வரைக்கும் தெரியவே இல்ல. இப்பதான் இவருக்கு தெரிய வருது தன்னோட பிரதர் பாத்தீங்கன்னா அந்த ரிவர்க்குள்ள இருந்த இந்த ஒரு குழிக்குள்ள மாட்டிதான் இறந்து வந்து போயிருக்கானு. இப்ப நம்ம எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறதுன்னு சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்காரு. அப்படி சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கும் போது இல்ல ஒரு ஹோல் ஒண்ணு இருக்கிறத வந்து கவனிக்கிறாரு. அந்த வழியாத்த பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாமே கீழே வந்து போயிட்டு இருக்கு. இது வழியா தண்ணி மட்டும் தான் போகுதா இல்ல எல்லாத்தையுமே இது இழுக்குதான்னு பாக்குறதுக்காக அதுல ஒரு கயிறு ஒண்ணு உள்ள வராரு. அந்த கயிறும் பாத்தீங்கன்னா வேகமா வந்து உள்ள போயிட்டு இருக்கு. அடியில அப்படி என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக அதை ஓபன் பண்ணவும் ட்ரை பண்றாரு.